தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட எஸ்ஐஆர் சட்ட ரீதியாக செல்லும் என்று உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் சட்டவிரோதமானது அல்ல, அது செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு மற்றும் உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். எஸ்ஐஆர் நடவடிக்கைகளுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் தற்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு தீர்ப்புரை வழங்கியிருக்கிறது. அதாவது தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட இந்த எஸ்ஐஆர் சட்ட ரீதியாக செல்லும் என்றும் எஸ்ஐஆர் சட்டவிரோதமானது அல்ல, 1954 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு எதிரானது அல்ல என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தற்போது இந்த ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. எஸ்ஐஆர் நடவடிக்கை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட இந்த ரிட் மனுக்களில் இரு தரப்பினரின் வாதங்கள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் சில கேள்விகள் எழுப்பப்பட்டது. எஸ்ஐஆர் நடத்துவதற்கு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளதா, அதே போல அதற்கு முறையான நோக்கம் உள்ளதா மற்றும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் விகிதாச்சாரமானவையா என்ற பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. எஸ்ஐஆர் என்பது மக்கள் பிரதிநிதித்துவம் மற்றும் விதிகளுக்கு முரணானதா என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டது. அரசியலமைப்பு மற்றும் சட்டப்பூர்வ விதிகளின்படி இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் நடத்த அதிகாரம் பெற்றுள்ளதா இந்த கேள்விகளுக்கு இருதரப்பு வாதங்களின் அடிப்படையில் நாங்கள் விடை கண்டதாக தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் எஸ்ஐஆர் நடவடிக்கையை மேற்கொண்டதன் மூலமாக இந்திய தேர்தல் ஆணையம் தனது சட்டப்பூர்வ அதிகாரங்களை மீறி செயல்பட்டது என்று கூற முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த எஸ்ஐஆர் படிவங்களை என்பது வழக்கமாக நடத்தப்படக்கூடிய நடவடிக்கையில் வேறுபட்டிருப்பதன் காரணத்தை வைத்து மட்டும் தேர்தல் ஆணையம் தனது அதிகார வரம்பை மீறி செயல்பட்டது என்று கூற முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். எஸ்ஐஆர் நடவடிக்கை சிறப்பு விகிதாச்சாரத்தை பூர்த்தி செய்வதாகவும் அதே வேளையில் எந்த வகையிலும் வெளிப்படையாக வரம்பை மீறியதாக இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மிகச் சரியான தகுதியான வாக்காளர் பட்டியல்களில் மீட்டெடுக்கும் அரசியலமைப்பு நோக்கத்திற்காக இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை விகிதாச்சாரமற்றவை என்று கருத முடியாது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தனது தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது. எஸ்ஐஆர் உள்ள பெயர் நீக்கங்கள் தேர்தல் விதிகள் நடைமுறைக்கு முரணானவை என்று கூற முடியாது என்றும் வாக்காளருக்கான ஆவணங்களில் செல்லுபடி தன்மையானது என்பது 11 ஆவணங்களை அடிப்படையாக கொண்டது. மேலும் தங்கள் உச்சநீதிமன்ற உத்தரவின் மூலம் ஆதார் அட்டையை ஆதார ஆவணமாக சேர்த்த பின்னரும் கூட இந்திய தேர்தல் ஆணையத்தால் கோரப்படக்கூடிய இந்த ஆவணங்களின் அடிப்படையில் தொகுப்பு தனிச்சையானது என்ற வாதத்தை தங்களால் ஏற்க முடியாது என்று கூறிதான் தற்போது தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் சட்ட ரீதியாக செல்லும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்திருக்கிறது. எஸ்ஐஆர் சட்டவிரோதமானது அல்ல என்றதோடு 1954 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு இதை எதிரானது அல்ல என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தனது தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது. அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.